பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஜல்வாத் இறந்திருக்க முடியாது, இறந்திருக்க முடியாது ஜல்வாத். வணக்கம் பலராமண்ணா. கண்ணா 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 கண்ணா, உனக்கு ஒன்றுமில்லையே? நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? உனக்கு எந்தவித தீங்கும் இல்லை? பலராமண்ணா, உங்களது பலம், உங்களது சக்தி, உங்களது கதை அனைத்தையும் விட பெரிதான உங்கள் ஆசீர்வாதம் இருக்கையில் தீங்கேதும் நேருமா சொல்லுங்கள். வா வா கண்ணா, தாயும் தந்தையும் உன்னை நெஞ்சார தழுவிக்குள்ள தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். போகலாம். அது இயற்கை. பலராமண்ணா, நீங்கள் என்னை சந்திக்க தவிக்கவில்லையா? நான் தான் உன்னை சந்தித்தேனே கண்ணா. துரியோதனன் மற்றும் பீமனின் கதா யுத்தத்தின் போது. அது ஒரு சந்திப்பா? அச்சமயம் நீங்கள் திடீரென கோபப்பட்டு திரும்பி விட்டீர்களே. நான் என்ன செய்வது கண்ணா? ஏதாவது ஏற்க முடியாத விஷயம் நடந்தால் எனக்கு கோபம் தீயாக பற்றி எரிகிறது. அச்சமயம் பீமன் கதா யுத்தத்தின் நியதிகளுக்கு புறம்பாக துரியோதனனை தாக்கிக் கொன்றான். அதனால் தான் எனக்கு கோபம் வந்தது. பலராமண்ணா, அந்த விஷயத்திற்காக என் மீது உங்களுக்கு இன்னும் கோபமா? பலராமண்ணா, ஜல்வாத்துடன் யுத்தம் செய்யும் போது ஜல்வாத்தின் கையில் கதை இல்லை. ஆனால் அப்போதும் நீங்கள் ஜல்வாத்தை கதையால் தாக்க முயன்றீர்கள். அவன் மேலே சென்று தப்பிவிட்டான் என்பது வேறு விஷயம். ஆனால் அவ்வாறு செய்தது கதா யுத்தத்தின் நியதிகளின்படி சரியா? கண்ணா, ஜல்வாத் என்னுடன் தர்ம நியதிப்படி போரிடவில்லை. அந்த மாயாவியனுடன் போரிடும் போது மாயத்தை உபயோகித்தான். அதே போலத்தான் நீங்கள் ஆதரிக்கும் துரியோதனனும் தந்திரமும் வஞ்சகமுமாக செயல்பட்டான். துரியோதனன் பாண்டவர்களுடன் வஞ்சகமாக சூதாடினான். அதோடு அதர்மமாக நம் அபிமன்யுவை அவன் கொன்றான். அந்த அதர்மக்காரனுக்காக இன்னும் என் மீது கோபமா? பலராமண்ணா, உலக நன்மைக்காக சிந்திப்பதும் அந்த நோக்கத்தில் செயல்படுவதும் தான் தர்மம். துரியோதனன் உலக நன்மையை பற்றி யோசித்தானா? பலராமண்ணா, பெண்களை பாதுகாப்பது, பலமற்றவர்களுக்கு நியாயம் செய்வது, பாவிகளை தண்டிப்பது, பாவிகளுக்கு துணை நிற்பவர்களை அழிப்பது, இதுவே தர்மம். துரியோதனனுக்கு தண்டனை அளித்து பாண்டவர்களும் நானும் தர்மத்தை நிலைநாட்டினோம். நான் எந்த அதர்மமும் செய்யவில்லை பலராமண்ணா, பாண்டவர்களும் எந்த அதர்மமும் செய்யவில்லை. பலராமண்ணா, சொல்லுங்கள், இன்னும் என் மீது உங்களுக்கு கோபமா? அட, யார் சொன்னது எனக்கு உன் மீது கோபம் என்று? எனக்கு என் மீதே கோபம் வருகிறது கண்ணா. எனக்கு என் மீதே கோபம் வருகிறது. பலராமண்ணா, ஆம் கண்ணா, துரியோதனன் மரணத்தின் போது எனக்கு உன் மீது கோபம் வந்தது. அதற்காக நான் இதுவரை என் மீதே கோபமாக உள்ளேன் கண்ணா. இதோ பார் கண்ணா, எனக்கு உன்னை போல தர்மம் அதர்மத்தை விளக்க தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், எங்கு என் கண்ணன் உள்ளானோ அதுவே தர்மம் என்று. பலராமண்ணா, கண்ணா, வா போகலாம், வா. இப்போது பலராமன் ஸ்ரீகிருஷ்ணனை அழைத்துக் கொண்டு மாளிகையை நோக்கி செல்கிறார். போதும் காட்டியம்மா, போதும். என்னிடம் எதுவும் சொல்லாதீர்கள், எதுவுமே என்னிடம் சொல்லாதீர்கள். எனது நண்பனின் அழிவு மற்றும் கிருஷ்ண பலராமனின் வெற்றி கதையினை நான் கேட்க விரும்பவில்லை. முதலில் ரத்தகேது மற்றும் லம்பகர்ணன் கொல்லப்பட்டனர். அப்புறம் இன்று ஜல்வாத் மரணம் அடைந்து விட்டாரே. இதன் பிறகு அடுத்தது உன்னுடைய முறைதான்.
வஜ்ரநாப், அடுத்து உன்னுடைய முறைதான். பாட்டியம்மா, என்னை அதட்டி மௌனமாக்க விரும்புகிறாயா? ஆனால் நான் மௌனமாவதால் இனி நடக்கப் போவது மாறப்போவதில்லை. வஜ்ரநாப், வருங்கால சுவடுகளில் உனது அகால மரணத்தை பற்றிய இருண்ட காட்சியே தெரிகிறது. பாட்டியம்மா, நான் உனக்கு முன்பே எச்சரித்தேன், இப்போதும் அறிவுறுத்துகிறேன். பகவானை எப்போதும் எதிர்க்க கூடாது மகனே, எதிர்க்க கூடாது. அப்படி எனது எதிர்காலத்தில் அகால மரணத்தின் இருண்ட காட்சியை புலப்படுகிறது என்றால் நான் எனது சக்தியின் ஒளியால் அந்த எதிர்காலத்தின் இருளினை போக்கி விடுவேன். எனது யமனையே கொன்று விடுவேன் நான். மகனே வஜ்ரநாப், அகங்காரத்தின் வசப்பட்டு நீ குருடனாகிவிட்டாய். அதனால் வருங்காலத்தை பார்த்தும் பார்வையற்றவனாக நடந்து கொள்கிறாய். மகனே, இன்னும் அவகாசம் உள்ளது. அகங்காரத்தின் உறக்கத்திலிருந்து விழித்தெழு. பிறகு பகவானிடம் சரணடைந்து விடு. பாட்டியம்மா, நீங்கள் பகவானாக நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த கிருஷ்ணனை என்னிடம் சரணடையும்படி நான் செய்து காட்டுகிறேன். இல்லை இல்லை மகனே, அவ்வாறு சொல்லி நீ பகவானை அவமதித்து விடாதே. பாட்டிமா, எனது உயிரை விட உயர்ந்த நண்பர்களை எல்லாம் கொன்றுவிட்ட உங்கள் பகவான் தான் என்னை அவமதித்துள்ளார். இந்த அவமானத்திற்கு நிச்சயமாக நான் பழி வாங்குவேன். சீக்கிரமே துவாரகாவை ஆக்கிரமிப்பேன். வணக்கம் பாட்டிமா. கண்ணா, நீ இந்த துவாரகாபுரிக்கு திரும்பி வந்தது இந்த மனித உடலில் மீண்டும் ஆத்மாவே திரும்பி வந்து விட்டது. கோபால் கண்ணா, உன்னுடைய காலடிகள் மண்ணில் பட்டதுமே இந்த உயிரில்லா மாளிகை கூட உயிர் பெற்று விட்டது. பலராமன், எனக்கு இவை எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். பலராமண்ணா இன்று இந்த கிருஷ்ணன் வெறுமைக்கு சமமானவன். தாம் தான் எனது உயிர். கண்ணா, வா. வாழ்க நீடூழி. வாருங்கள் பலராமண்ணா. தந்தையே, தாயே, எப்படி இருக்கிறீர்கள்? நீடூழி வாழ்க. அம்மா, வாழ்த்துங்கள் அம்மா, வாழ்த்துங்கள். எப்போதும் புகழ் பெற்று விளங்குவாயாக.
மகாமூர்கனே, மகாமூர்கனே. யாரது மறைந்திருந்து கூக்குரலிடுவது? உண்மையிலேயே நீ ஒரு வீரனாக இருந்தால் நேரடியாக வா. ஏய் மகாமூர்கனே, இது ஆத்திரப்பட வேண்டிய தருணம் இல்லை, வருத்தப்பட வேண்டிய தருணம். உன் வாழ்க்கைக்கு நீயே உன் கையால் தீயிட்டுக் கொள்ளப் போகிறாய். ஏய் மூர்கனே, யாரை நீ சந்தோஷமாக தேரில் அழைத்துச் செல்கிறாயோ அவர்களின் 8வது குழந்தை உன்னை அழிக்கும், உன்னை அழிக்கும். உனக்கு அழிவு நிச்சயம். இல்லை இல்லை, வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா, வேண்டாம். ஐயோ அண்ணா. பிரபு, பிரபு, இல்லை 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 இல்லை. கொடு, கொடு. இது என்ன பாவம் செய்தது அண்ணா? உன் கோபத்தை இதன் மீது ஏன் காண்பிக்கிறாய்? இதை இதை விட்டுவிடு. இதை நான் கொல்லாமல் விடவே மாட்டேன். இல்லை என் உயிரை பறிக்க வந்த யமன் இது. எடு. இல்லை, வேண்டாம் வேண்டாம் அண்ணா. மூடனே, என்னை அழிப்பதால் உனக்கு கிடைக்கப் போவது ஒன்றும் இல்லை. உன்னை அழிக்கக்கூடியவன் வேறொருவன். அவனோ இந்த பூமியில் பிறந்து விட்டான். அவன் நிச்சயம் உன்னை அழிப்பான். ஏ மந்த புத்தி கொண்டவனே, இனியாவது தேவகிக்கு கஷ்டங்கள் கொடுப்பதை நிறுத்து. தாயே, தந்தையே, நீங்கள் அத்தனை பாசத்தையும் கண்ணன் மீதே பொழிந்து விடாதீர்கள். கொஞ்சம் எனக்கும் மீதி வையுங்கள். மகனே பலராமா, தாய்ப்பாசம் எனும் குடம் எப்போதும் தேர்ந்து போவதில்லை மகனே. பாருங்கள் அசுரவேந்தே, பாருங்கள், நமது சேனைகளை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க எத்தகைய ஏற்பாடுகள் நடைபெறுகிறது என்று.
ஏந்தி தாக்குதலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு பெறப் போகிறது. அந்த துவாரகா கிருஷ்ணனின் இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக எனக்கு தோன்றுகிறது. தளபதி விஸ்வான், அரசே, நமது அம்புகள் அனைத்தும் துவாரகா கிருஷ்ணனின் மீதும் அவனது யாதவ சேனைகள் மீது பாய்வதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் விரைவிலேயே துவாரகா மீது தாக்குதலை தொடங்குவோம். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த இந்த போரில் மகா பயங்கர நாசம் விளைந்தது தாயே, மகா பயங்கர நாசம். அதர்மவாதிகளை நாசம் செய்வதற்கு எண்ணற்ற வீரர்களுடன் நம்முடைய அபிமன்யுவும் கூட தன் உயிரை பலி கொடுத்தான். கண்ணாள், அபிமன்யு இல்லாமல் சுபத்ராவின் மனம் என்ன நிலைமையில் இருக்கிறதோ? நாங்கள் அனைவரும் சுபத்ராவை சமாதானப்படுத்தி விட்டோம் பலராமண்ணா. மகனின் மரணத்திற்கு தாயை சமாதானப்படுத்தி விட்டால் அந்த தாயின் துக்கம் குறைந்து விடுமா? பறிகொடுத்த தாயின் இதயம் சம்மட்டியால் அடித்து தூள் தூளாகி விட்ட பின் அவளது மனநிலை எப்படி இருக்கும்? எவருக்கு புரிய போகிறது? இவ்வாறு அழாதே தேவகி, இவ்வாறு அழாதே. உனது கண்ணீர் பெருகும் போது எனது கை கால்கள் எல்லாம் வலுவிழந்து விடுகிறது. அதோடு பழைய நினைவுகள் தலையெடுத்து வேதனைப்படுத்துகிறது. தந்தையே, தாயே, பழைய நினைவுகள் மனதுக்கு துன்பம் தந்தால் அவற்றை வெளிப்படுத்துவதே நல்லது. பலராமண்ணா சொல்வது உண்மைதான் தாயே. அது எவ்வாறு முடியும்? ஒரு தாய் தனது பிள்ளைகளின் முடிவை மறந்து போவது இல்லை. அவள் தனது துக்கத்தை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டே வாழ்வாள். மாதா, மருமகளே, எனது 6 மகன்களை என் முன்னாலேயே யமன் பறித்துக் கொண்டான். அப்போது யமன் என்னுடைய சகோதரன் கிருஷ்ண பலராமனின் மாமா கம்சனின் குருவில் வந்தான். எனது மகன்கள் பிறந்தவுடனேயே அவர்களை அவன் பறித்து சென்று விட்டான். அதோடு அவர்களை இரக்கமில்லாமல் கொன்று விட்டார். என்னால் அந்த கொடுமையை மறக்க முடியுமா? தான் பெற்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் தாய் மார்போடு அணைத்து பால் கொடுப்பாள். நான் எனது குழந்தைகளுக்கு பால் கொடுக்க கூட முடியாத போன துர்பாகியசாலி தாய். என் அண்ணன் கம்சன் என் குழந்தைகளை என்னிடமிருந்து பறித்து செல்லும் போது அவை அழுது அலறி துடித்தன. அவற்றால் பேச முடியாது. ஆனால் அவற்றின் கண்கள் என்னிடம் கூறின, என்னை காப்பாற்றுங்கள் தாயே, என்னை காப்பாற்றுங்கள் என்று. ஆனால் காப்பாற்ற முடியவில்லை. ஆம், அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. நான் தான் குழந்தைகளை பெற்றேன், நான் தான். ஆனால் என்னால் வாழ்வளிக்க முடியவில்லை. சாந்தமாகு தேவகி, சாந்தமாகு. ஒரு தாயிடம் இருந்து
அவள் அப்பொழுதுதான் பெற்றெடுத்த குழந்தைகளை பறித்து அவர்களை கொன்று போட்டாள். அவள் எவ்வாறு சாந்தமடைவாள்? எவ்வாறு சாந்தமடைவாள்? அதோடு இளம் வயதில் அபிமன்யு இறந்தான் என்ற செய்தியை கேட்ட பிறகு என்னால் என் துக்கத்தை அடக்க முடியவில்லை. யாதவ குலத்தின் மீது யாரோ சாபமிட்டதாக எனக்கு தோன்றுகிறது. அதனால்தான் இந்த குலத்தின் விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைகின்றன. பிரத்யும்னனை சம்ராசுரன் நம்மிடமிருந்து பறித்த போது அவனது தாய் ருக்மணியை விட நான் மிகவும் கலங்கினேன். நான் இந்த பயங்கர சாபத்தின் விளைவுகளை எண்ணி நடுங்கினேன். தாயே, குழந்தை பருவத்திலேயே பிரத்யும்னனை நம்மிடம் இருந்து பிரித்து பிரபு தனது லீலைகளை காட்ட நினைத்தார். அதனால் நாம் அதை துக்கமாக கருதக்கூடாது. பிரத்யும்னனுக்காக பிரபு சம்ராசுரனை எவ்வாறு கொன்றார் என்று தெரியும் அல்லவா? இதுவும் பிரபுவின் லீலைகளில் ஒன்று தாயே. ஆனால் ஆனால் ஒரு தாயின் மனம் பரிதவித்து விட்டதல்லவா? தந்தையே, தாயே, எது நடக்கிறதோ அது விதி நிர்ணயித்த நியதிப்படிதான் நடக்கிறது. என்றால் தாயிடமிருந்து குழந்தையை பிரிக்கும் அத்தகைய விதியை மாற்று. ஆனால் விதியை யார் மாற்றுவது? யார் மாற்றுவது?